Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா. இன்னைக்கு இந்த சிக்கன் பக்கோடா செய்யிறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கேன் நான். வாங்க இப்போ இந்த சிக்கன் பக்கோடா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் பக்கோடா ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும், முட்டை நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எண்ணெய், தயிர், எலுமிச்சம்பழம். மேரினேட் பண்ணலாம் இந்த சிக்கனை. நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நார்மலாக இந்த பக்கோடாக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், அடுத்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா. ஃபஸ்ட்டு இந்த பொருள்லாம் போட்டு சிக்கனை நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மசாலா எல்லா சிக்கன் மேலேயும் இருக்கணும். அதுபோல் முக்கியமாக நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன், சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக வந்து நீ காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சிக்கன்லாம் ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் உப்பு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு ஃபுல் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சக்கையெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப கசப்பு டேஸ்ட் வந்துடும். லெமன் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். சில பேருக்கு மஞ்சள் கரு பிடிக்காதவங்க மஞ்சள் கரு அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டேன் முட்டையை. இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, இது அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதுக்கு எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்கன் மேலேயும் மசாலா நல்ல கோட்டாக இருக்குது. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது தேவையில்லை நமக்கு. இல்லை நல்ல காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் பச்சை மிளகா போடுறீங்க அப்படின்னா நீங்கள் காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா மிளகாத்தூளை கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா மசாலா ஒவ்வொரு இதுலேயும் கோட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு 4 hours மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 6 to 8 hours ஊற வைக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து டைம் இல்லை, அதனால் நான் ஒரு 4 hours ஊற வைக்கிறேன். 4 hours ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து பொரிச்சு காட்டுறேன் நான். இப்போ இது ஒரு 4 hours ஊறட்டும். இப்போ இது 4 hours ஊறிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை.
வெளியிலே இருக்கலாம் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஊறி இதுலேருந்து நம்ம போட்ட மசாலா நல்ல தண்ணியாக இருக்குது கொஞ்சம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வாங்க இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன், ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதில் பக்கோடா பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் பீஸ் ஒன்று ஒன்றா உள்ளார ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது இந்த ரொம்ப ஃபில் பண்ணுற மாதிரி போடாதீங்க, கொஞ்சம் நம்ம கிளறி விடுற மாதிரி ஸ்பேஸ் விட்டே வந்து பக்கோடா போடுங்க. இந்த சிக்கனை போடுங்க. சிக்கன் வேக டைம் கொடுங்க. அதனால் இந்த சிக்கன் பக்கோடா செய்யும் போது அடுப்பை எப்போயுமே ஸ்லோ வச்சே செய்யுங்க. ஏன்னா வந்து மசாலா கருகிரும், பட் சிக்கன் உள்ளார வேகாமையே இருக்கும். இந்த சலசலப்பு குறையிற வரைக்கும் பரட்டி போட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி பபுள்ஸ் இல்லை, பபுள்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் இந்த பபுள்ஸ் குறையிற வரைக்கும் சிம்மில் வச்சே போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ரெட் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. கடைசியாக போட்டதும் பொரிஞ்சிட்ருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா நுரைக்குது. ஆக்சுவலி 65க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவும் 65வும் வேறு வேறு. எல்லாருமே கேட்பாங்க இதுவும் சேம் 65 தானே அப்படின்னு. 65 இது பக்கோடா, நார்மலாக நம்ம ஆனியன் பக்கோடாலாம் சாப்பிட்றோம் அது மாதிரி மேலே ஒரு லேயர் கோட்டிங் வந்து கடலை மாவு அரிசி மாவோட கோட்டிங் வந்து அதுக்குள்ளார சிக்கன் வெந்திருக்கும். எப்போவுமே இந்த பக்கோடா பொரிக்கும் போது ரொம்ப முக்கியம், அடுப்பு சிம்மில் வச்சே யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து கருகிரும். இந்த பக்கோடா வந்து கருகிரும். இது செய்யும்போது அடியில் உங்களுக்கு எது லெஃப்ட் ஓவர் மாவு இருந்துச்சு, எனக்கு இன்றைக்கி இல்லை, நான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலந்ததுனால எனக்கு வந்து அந்த மாவு இல்லை. உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் மாவு இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஆனியன் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் பக்கோடா மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நல்ல சிக்கனோட ஃப்ளேவரு ஆனியனு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்துடுறேன். பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணதுக்கு அதுக்கும் நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குது. இப்போ நம்மளோட டேஸ்டியான சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உள்ளார சிக்கனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, சிக்கன் 65ல் இந்த மாதிரி இருக்காது. இதில் தான் மேலே இது மாதிரி பஜ்ஜி மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும், பக்கோடாக்கு இருக்கிற மாதிரி கோட்டிங் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் நான். இது மேலே லெமன் புழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர், இல்லை சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியான ஸ்பான்சியான சிக்கன் பக்கோடா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.